ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ மதுவிட்ட யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் ஈவெண்ட்டுக்கு போகிறேன். அதுக்கு எனக்கு அந்த ஸ்கூலுக்கு என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ நான் நிறைய ஆட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கேன். பட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ஸ்கூலில் போய் நான் ஸ்பீச் கொடுத்து நான் அட்டென்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் ஈவெண்ட். ஸோ இந்த ஜெர்னி எப்படி இருக்கும், நான் எப்படி பண்ணுவேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க போகலாம். இந்த ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு எங்கன்னா தர்மபுரியில் இருக்கிற ஒரு பெண்ணா கிராமம் விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூலில். ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஈவெண்ட், நான் அட்டென்ட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஈவெண்ட். ஸோ இதை பற்றி நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ பண்ண போகிறேன். ஸோ இந்த தர்மபுரியில் இந்த ஸ்கூல் ஈவெண்ட்டில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆகிறதுக்கு அந்த ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் யார் இருக்காங்களோ அவங்க ஒரு ஹோட்டல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல ஹோட்டல் இருக்குது, ரூம் கூட பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரூம் கட்டுறேன். ஸோ நம்ம ரூமில் கார்னரில் யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு பீஸ், என் மைண்ட் எப்படி பீஸில் இருக்குமோ அப்படி ஒரு பீஸில் கொடுத்துருக்காங்க என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு. ஸோ எப்படி இருக்கா ஒரு ரூம்லேயே வர லெவலுக்கு பாத்ரூம் போட்டுருக்காங்க. வேறு பாத்ரூமும் எதுக்காக காட்டுறான்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா அந்த ரூம் லெவலுக்கு அந்த பாத்ரூம் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்து தான் குஷி ஆகிட்டேன். ஏன்னா சில வாஷ்ரூம் இருக்குது, ஓப்பன் பண்ணாலே முடிஞ்சிடும். அந்த மாதிரி வாஷ்ரூம் கூட போயிருக்கேன். ஸோ அது கம்பேர் பண்ணால் ஒரு செம்மையான நைஸ் ரூம் இட்டஸ். ஓல்ட் இஸ் கோல்ட் அந்த மாதிரி நம்ம டிவி கூட அப்படியே இருக்குது. 5 ஸ்டாரோட பெருசாக ஹோட்டல் வச்சுட்டு இந்த குட்டியாக டிவி வச்சுருக்காங்க. பட் ஐ லைக் இட் பிகாஸ் இட்ஸ் நாட் டூ என்ன சொல்கிறது காசி. பட் ரூம் எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ டிவி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்த பின்னாடி வீடியோவில் நம்ம ஆல்ரெடி ரெடி ஆகிட்டோம். ஸோ ரெடி ஆகிட்டு இப்போ ஈவெண்ட் லொக்கேஷனுக்கு நம்ம கிளம்ப போயிடும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஹோட்டல்லேருந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 30 kilometers வித் ½ an hour 40 minutes. ஸோ நம்ம அங்கே போய் சில்ட்ரன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி, மக்கள் எல்லாம் மீட் பண்ணி நம்ம எப்படி இந்த ஈவெண்ட்டை கொண்டாட போகிறோன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ½ an hour ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு 5 minutes இடம் ரீச் ஆக போகிறோம். ஐம் ரெடி. கொஞ்சம் நவசம் இருக்குது, பட் ஐம் ரெடி. ஸோ we are finally here. I look good. ஸோ நம்ம ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் குட்டி அழகான க்யூட்டான குட்டீஸ் எல்லாம் வந்து எனக்கு ஹாய் ஜனனி அக்கா எப்படி இருக்கீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்ம சீரியலு பெரியவங்க இல்லாமல் குட்டீஸ்க்கு கூட அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணது. அவங்களெல்லாம் என்ன ஜனனியன் கூப்பிடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அங்கே சேர்மேன் வந்து, டீச்சர்ஸ் வந்து, ஹெட் மிஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் வந்து நம்ம சீரியலை பற்றி பேசுனதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருந்தது. சேர்மேன் ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. அங்கே டீச்சர்ஸ் கூட அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தாங்க. அண்ட் இங்கே போன உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேஜ் ஏறிட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு சரஸ்வதி அம்மனுக்கு விளக்கு ஏற்றிட்டு நம்ம ப்ரோக்ராமை ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஆனுவல் ஃபங்க்ஷன் டேயில் நான் மட்டும் இல்லாமல் விஜய் டிவிலேருந்து தினேஷ் கூட வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப 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 அழகாக ஆங்கரிங் பண்ணாங்க. எல்லாரையும் சிரிக்க வச்சாங்க. அந்த இதில் அந்த க்ரௌடில் அவங்க சிரிக்கிறது பார்த்து, அவங்க ஆங்கரிங் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நானும் தினேஷ் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பித்தோம். நம்ம ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்கூல் இம்பார்ட்டன்ஸ் பற்றி, இந்த ஸ்கூலில் தொட போகிற ஆக்டிவிட்டீஸ், ஸ்கூலில் தொட போகிற கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி எல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். நம்ம ஒரு பாயிண்ட்டை நம்ம ஷேர் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தோம். தினேஷ் கூட அவ்வளோ அழகாக ஆங்கரிங் பண்ணார். என்ன கூட அவ்வளோ நல்லா அழகாக பேச வச்சார். எனக்கு இவ்வளவுதான் கை தட்டலாம்.
நல்லா கை தட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு பேச வரும். பாருங்க, அங்க ஒரு அண்ணா சொல்றாரு, என்னக்கா இங்க வந்து ஒரு பாட்டு பாடலாம் இல்ல அப்படின்னு கேக்குறாரு. நான் பாட்டெல்லாம் பாட மாட்டேன், சும்மா 2 வார்த்தை. எங்க அண்ணன் இல்லாட்டி திட்ட ஆரம்பிச்சிருவாரு. 2 வார்த்தை தான். ஐஸ்கிரீம்னா சுகர், ஐஸ்கிரீம்னா சுகர். விவேகானந்தா பள்ளி மாணவர்கள் என்றால் எப்பொழுதுமே ஒரு பவர் தான். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, மேடைக்கா நம் ஜனனி அழகு, பட்டாசுனா வெடிக்கும். நம்ம தினேஷ்னா எல்லாருக்குமே பிடிக்குங்க. மகிழ்ச்சிங்கிறது என்னது? மகிழ்ச்சின்றது என்னது தெரியுமா? எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம்ன்றதெல்லாம் கிடையாதுங்க. எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் எப்படி நம்ம நிம்மதியா இருக்கிறோங்கிறதுலதான் ஒரு சந்தோஷமே இருக்கு. அந்த மகிழ்ச்சியை கூட நம்ம சூப்பர் ஸ்டார் எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு தெரியுமா? சிரிக்கிறவங்க கிட்ட கஷ்டப்படுறவங்க கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவங்க கிட்ட கஷ்டம் இருக்காது. அந்த கஷ்டத்திலையும் சிரிக்கிறான் பாருங்க, அவன் தான் மனுஷன் சொல்லியிருப்பாருங்க. வாழ்க்கையில அப்படி ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பள்ளி எதுன்னா நம்ம விவேகானந்தா பள்ளி தான். விவேகானந்தர் அன்னைக்கு சொன்னாரு, 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த சமுதாயத்தை உருவாக்கி தருகிறேன் என்றார். ஆனால் இன்னைக்கு 100 இளைஞர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு விவேகானந்தர் இருக்கிறாரா? இல்ல. ஆனா விவேகானந்தா பள்ளி இருக்குதுங்க. நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். ஐயா சொன்னாரு, எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும்னு. ஸோ நம்ம ஆனுவல் டேனா குழந்தைஸ் மட்டும் டான்ஸ் ஆடுவாங்க. ஐ மீன் நான் பார்க்குறதுல குழந்தைஸ் மட்டும் தான் டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் கூட ஸ்டேஜ் மேலே ஏறி அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடினாங்க. அந்த குட்டிங்களை கூட சேர்த்து ஒரு ஸ்டெப்பு ஜாயின் பண்ணி அந்த குட்டிகளுக்கு கற்றுக் கொடுத்து ஸ்டேஜ் கீழேருந்தே கற்றுக் கொடுத்து நிறைய 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 ஜாலி பண்ணாங்க. அது பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த குழந்தைங்களுக்கு கூட சேர்ந்து அந்த டீச்சர்ஸ் கூட ஒரு சின்ன பிள்ளைய மாதிரி மாறிட்டு அப்படியே அழகான டான்ஸ் ஆடினாங்க. என் லைஃப்பில் இது ஒரு மறக்காமல் இருக்கிற ஒரு ஈவெண்ட் ஆயிடுச்சுங்க. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப 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 ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா எனக்கு நிஜமா தெரியல எனக்கு எப்படி இருந்ததுன்னா, தர்மபுரி மக்களே எல்லாரும் அங்க இருக்காங்க. எனக்காக நீங்க அவ்வளோ வெயிட் பண்ணீங்க, எனக்காக வந்தீங்க. ஸோ அதுக்காக நான் தேங்க்யூ சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எவ்வளோ ஷாக்குன்னா, அந்த ஷாக் விட எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்ன பாக்குறதுக்காக நீங்க வந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. உங்களோட அன்பு, உங்களோட லவ் தான் என்ன இந்த ஸ்டேஜ் மேல வர வச்சது. ஸோ அந்த அன்பு லவ் நீங்க எப்பவுமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்ப கூட பாருங்க கண்ணு, ஓ காட், எனக்கு அத பார்க்கும் போதே எனக்கு நினைக்கணும், நான் என்ன ஏர்ன் பண்ணணும் இல்லையோ, பட் உங்க மாதிரி நான் ஃபேன்ஸ் ஏர்ன் பண்ணிருக்கேன். அது எனக்கு ரொம்ப 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 பெருமையா விஷயம். அண்ட் என்ன உங்களோட ஒருத்தியா சேர்க்கறதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ சொன்னாலும் பத்தாது. But thank you all so much, and I love you from the bottom of my heart. So for more updates, keep following my channel. Like பண்ணுங்க, share பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. Until then, see you all very very soon. Bye.